ராசிக்கு 10ல கேதுவும், ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவும் சஞ்சாரம் பண்றாங்க. அப்ப 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, தாயாருக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு தொந்தரவ வந்து காமிப்பாங்க. தாயாருக்கு உங்களுக்கும் ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு சங்கடம் ஏற்படுறது, இல்ல அவங்களோட ஹெல்த் டவுன் ஆகி அதன் மூலமா நீங்க ரொம்ப விரக்தி அடையிறது, அவங்களோட ஹெல்த்ல ப்ராப்ளம். வீடுல ஏதாவது வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி பணம் அதாவது செலவு பண்ணி வீட வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய தன்மைங்கிறத வந்து இந்த விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்ப பூர்வீக ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது, பூர்வீகம் சம்மந்தமான தொல்லைகள் வந்து வந்து உங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். ஏதாவது ஊர்ல ஒரு இடங்காணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதுல வந்து பக்கத்துல இருக்கவங்க யாராவது வேலி போட்டாங்க, எனக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கேஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா 4ல ராகு, 5ல வந்து சனி. இப்படி இருக்கிற அந்த காம்பினேஷன் வந்து உங்கள ரொம்ப நிம்மதியாவே இருக்க விடாது. ஏன்னா சுகஸ்தானத்துல ஒரு கிரகம், பாவ கிரகம் வந்து உட்கார்ந்துருச்சுன்னா, உங்கள சுகமா இருக்க விடாது, தொந்தரவு பண்ணும். அதுவும் 10ல இருந்து கேது உட்கார்ந்துகிட்டு, அந்த ராகுவ வேற 7ஆம் பார்வையா பார்த்துட்டு இருக்கிறாருங்கிறதுனால, ரொம்ப நெறைய ஒரு தொந்தரவுகளுக்கு ஆட்படக்கூடிய தன்மையை இவங்க 2 பேரும் குடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்ப இப்ப நீங்க அந்த மாரியான சூழ்நிலைய தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறுறதுக்கு உண்டான தன்மைகளை கொடுக்கும். ஜூனுக்கு அப்புறம் இது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு பிடி தளரும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு நிலை வந்து இப்ப இல்லங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா மூச்சு விடக்கூடிய தன்மை கிடைக்குது. அப்படிங்கிறத இந்த குரு பகவான் வந்து கண்டிப்பா குடுப்பாரு. மாற்று கருத்தே கிடையாது.